ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி கேரளாவில் இருக்கிற நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் ஒருத்தவங்களோட கிச்சன் டூர் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் கிச்சன் டூர் நான் போட்டிருக்கேன். நீங்கள் பார்க்கல அப்படின்னா நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. இவங்க வந்து நேட்டிவ் தமிழ்நாடு தான், பட் அவங்க கேரளாவில் இருக்கிறாங்க. அவங்களோட கிச்சன் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நீங்களும் இது மாதிரி உங்கள் கிச்சனை வந்து நம்ம சேனலில் போடணும் அப்படின்னா நீங்கள் வீடியோ எடுத்து எனக்கு சென்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலில் அப்டேட் பண்ணுவேன் உங்களோட கிச்சன் டூரை. ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது கிச்சனுக்குள்ளே என்ட்ரி ஆனதுமே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து உள்ளே இருக்கிற திங்ஸ் வெளியிலேருந்து பார்க்குற மாதிரி ஒரு கபோர்டு வந்து வச்சுருக்குறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் இது வந்து மாடுலர் கிச்சன் தான். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பைஸ் ரேக் வந்து வச்சுருக்குறாங்க. பெருஞ்சீரகம், கசகசா, மிளகு, இது மாதிரி எல்லாமேவும் அவங்க வந்து போட்டு வச்சுருக்குறாங்க. அதுக்கடுத்து இதில் ரைட் ஹேண்ட் சைடில் வந்து மேலே இருக்கிறதுல வந்து சல்லடை, அடுத்து ஃபெனலு, ரொம்ப ரேராக யூஸ் பண்ணக்கூடிய ஐட்டம்ஸ் எல்லாமே வடிகட்டி எல்லாமேவும் அவங்க மேலே வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அதே செல்ஃபில் வந்து அப்படியே கீழே வந்து அவங்க மளிகை பொருள் போட்டு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற எக்ஸ்ட்ரா பாக்ஸஸ் எல்லாத்தையுமே அவங்க கீழே இருக்கிற செல்ஃபில் வந்து அடுக்கி வச்சுருக்குறாங்க. இதுதான் நம்ம வந்து கிச்சனுக்குள்ளே என்ட்ரி ஆனதுமேவும் இருக்கிற லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிற கபோர்டு. அதுக்கு கீழே பார்த்திங்க அப்படின்னா அதுலேயும் குட்டி குட்டி பாக்ஸில் இதில் எல்லாத்துலேயும் அவங்களுக்கு தேவையான மளிகை பொருட்கள் எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து கேரளாவில் இருக்கிற வீடுனால அந்த போட்டிருக்க மரம்லாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த வீட்டுக்கு வெளியில் திண்ணையில் போட்டிருக்கிற மாதிரி இது இருக்குது. அதுக்கப்புறம் கீழே கிரைண்டரும் மிக்சியும் வச்சுருக்குறாங்க. அதுக்கு பக்கத்தில் வந்து தண்ணி வச்சுருக்காங்க குடிக்கிறதுக்கு. அது என்ன தண்ணின்னு தெரியாது, கேரளாவில் குடிப்பாங்க. உங்களுக்கு யாருக்கா தெரிஞ்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் கீழே வந்து ரொம்ப ரேராக யூஸ் பண்ணக்கூடிய எக்ஸ்ட்ரா பிளேட்ஸ், அதுக்கப்புறம் எக்ஸஸாக இருக்கிற வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாமே அதில் வச்சுருக்காங்க. அதுக்கு கீழே இருக்கிற செல்ஃபில் வந்து ஃப்ளாஸ்க்கு, எக்ஸ்ட்ரா இருக்கிற வாட்டர் பாட்டில்ஸ், அதாவது யூஸ் பண்ண எக்ஸ்ட்ரா இருக்கிற வாட்டர் பாட்டில்ஸ், அதுக்கப்புறம் பெரிய பெரிய கடாய்ஸ், இது எல்லாமே அதுக்கு கீழே இருக்கிற செல்ஃபில் வச்சுருக்குறாங்க. அப்படியே பக்கத்தில் வந்திங்கன்னா அந்த கபோர்டுக்குள்ளே வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற குக்கர்ஸ், அடுத்து சர்விங் ஸ்பாட்ஸ், பெரிய குக்கர், சின்ன குக்கர், சைஸ் வாரியாக, அதுக்கப்புறம் ஹாட் பாக்ஸ், இது எல்லாமே அடுத்த செல்ஃபில் அவங்க வந்து வச்சுருக்குறாங்க. அதுக்கடுத்து பிளேட்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணுற ட்ரா மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து இட்லி பாத்திரம், அதுக்கப்புறம் தோசைக்கல், பணியாரக்கல், நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற பிளேட்ஸு, தேங்காய் எடுக்கிறது, அதெல்லாம் தனியாக ஒரு இதில் போட்டு வச்சுருக்குறாங்க. அதுக்கு கீழே வந்தோன்னா ஒரு ரேக் தான் இதுவும் கொடுத்துருக்காங்க, ட்ரே மாதிரி மாடலில். இதில் வந்து எக்ஸஸாக இருக்கிற குட்டி குட்டி கிண்ணம்ஸு, சின்ன சின்ன தட்டு, இது எல்லாமே வச்சுருக்காங்க. இதில் சின்ன சின்ன தட்டு வைக்கிறதுக்கு வந்து இவங்க தனியாக வாங்கி அதில் செட் பண்ணியிருக்கிறாங்க. ஆல்ரெடி வச்சுருந்தது வந்து அதில் வச்சு அவங்க செட் பண்ணியிருக்கிறாங்க அந்த ட்ரே மாதிரி இருக்கிற இதுக்குள்ளே. அதுக்கப்புறம் சிங்க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பாத்திரத்தை கழுவி வைக்கிறதுக்கு சின்னதாக ட்ரே மாதிரி வச்சுருக்குறாங்க. அதுக்கு மேலே சிங்க்குக்கு மேலே வந்து பாத்திரத்தை கழுவி நம்ம வைக்கிற மாதிரி ஸ்டாண்டையும், பாத்திரம் வைக்கிற ஸ்டாண்டையும் அங்கே இடத்துல வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக ஆணி அடிக்காமல் கயிறு வச்சு நல்லா டைட்டாக கட்டியிருக்கிறாங்க அவங்க. ஸோ ஆணி அடிக்கலை, பாருங்கள், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நல்லா டைட்டாக வச்சுருக்குறாங்க. இப்படி வைக்கிறதுனால நம்மளுக்கு வந்து பாத்திரத்தை கழுவி வச்சாலும் வாட்டரும் ஈஸியாக கீழே வந்து உங்களுக்கு வடிஞ்சிரும், பாத்திரம் வைக்கிற ஸ்பேஸும் நம்மளுக்கு மிச்சமாயிரும். நெக்ஸ்ட்டு அதுக்கு அப்படியேவும் பக்கத்தில் வந்தீங்க அப்படின்னா ஒரு கபோர்டு இருக்குது. அதில் வந்து டெய்லி ஆக்சுவலாக நம்ம யூஸ் பண்ணுற பருப்பு வகைகள், உளுந்தம்பருப்பு, துவரம்பருப்பு, பாசிப்பயிறு, பட்டாணி, இது மாதிரி பருப்பு எல்லாமேவும் இந்த ட்ராவில் வந்து அவங்க வச்சுருக்காங்க. இந்த கபோர்டில் வந்து அவங்க வச்சுருக்குறாங்க. அதுக்கு கீழே அதே மாதிரி அப்போதை பார்த்த மாதிரியேவும் ஒரு குட்டியாக கீழே வந்து ஓப்பன் இது கொடுத்துருக்குறாங்க. அதில் குட்டி குட்டி பாக்ஸில் நம்ம பெருங்காய பவுடரு, மசால் பவுடர், குட்டி குட்டியாக மஞ்சள் பொடி, என்னென்ன இருக்குதோ அது எல்லாமே அந்த இதில் வச்சுருக்குறாங்க. அதுக்கு கீழே இடிக்கிறது, சமைச்சி எல்லாமே பக்கத்தில் ஃபுல்லுமே வச்சுருக்குறாங்க. பாத்திரம் சமைச்சிட்டு எடுத்து வச்சுருக்காங்க தனியாக. இது எல்லாமே இந்த சைடு இருக்கிறது. அதுக்கப்புறம் சிங்க்குக்கு கீழே ஒரு இது இருக்குது. அதில் வந்து அவங்க வந்து சிங்க்கு நம்ம பாத்திரம் வளர்க்குறதுக்கு தேவையான பவுட்ரு பொடி,
எக்ஸட்ரா அதெல்லாமே அங்கே ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிறதுல வந்து எக்ஸஸாக இருக்கிற ரைஸ், பருப்பு, அது மாதிரி எக்ஸ்ட்ரா பெரிய பெரிய பாத்திரங்கள் இது எல்லாமேவும் தனியாக அவங்க வச்சுருக்குறாங்க. அதுக்கடுத்த இதில் ஆக்சுவலாக இவங்க தமிழ்நாடு, ஸோ இங்கேருந்தே அவங்களுக்கு தேவையான ஆயில்ஸ், ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே அவங்க வந்து வாங்கிட்டு போயிருப்பாங்க. ஸோ அது எல்லாமே அவங்க தனித்தனியாக ஸ்டோர் பண்ணி வச்சுருக்குறாங்க. ஆயில் எல்லாமே ஹோல்சேலாக வாங்கிட்டு போகிறதுனால அவங்க அதை வந்து இந்த செல்ஃபில் தனியாக எடுத்து வச்சுருக்குறாங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்தீங்க அப்படின்னா நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற மிக்ஸி ஜார்ஸு, அடுத்து வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸு, டப்பர் வேரோட பாக்ஸஸ், எக்ஸ்ட்ரா இருக்கிற பாக்ஸஸ்ஸு, டிஃபன் பாக்ஸஸ் எக்ஸ்ட்ரா, இப்போல்லாம் ஸ்கூல் இல்லை, ஸோ எக்ஸ்ட்ரா டிஃபன் பாக்ஸஸ்ஸு, சர்விங் பாக்ஸு, அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு வச்சுருந்த மாவு இது எல்லாமே ஒரு பாக்ஸில் போட்டு இதில் வச்சுருக்குறாங்க. கீழே வந்து ஆயில்ஸ், எக்ஸ்ட்ரா ஆயில்ஸ், அதுக்கப்புறம் வாழைப்பழம் இது மாதிரி வச்சா வேகமாக பழுத்துருன்றதுனால அவங்க உள்ளே வச்சுருக்குறாங்க. கொஞ்சம் வெக்கையில் இருந்தால் பழம் வந்து வேகமாக பழுத்துரும். அதுக்கப்புறம் ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே தமிழ்நாட்டிலேருந்து வாங்கிட்டு போயிருப்பாங்க. ஸோ ஹோல் ப்ரொவிஷனையும் ஒரே ரேக்கில், அதாவது ஒரே கபோர்டில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக தனியாக வச்சுருக்குறாங்க. அவங்க மேலே கீழே 2 செல்ஃப்லேயுமேவும் அவங்க வந்து நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வாங்கிட்டு போனால் ப்ரொவிஷன்ஸ் எல்லாமேவும் உள்ளே அடுக்கி வச்சுருக்காங்க. நம்மளுக்கு வேணுன்றப்போ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள் கிச்சனையும் நம்ம சேனலில் இது மாதிரி நீங்கள் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ எடுத்து கண்டிப்பாக என்னோடய மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுங்கள். என்னோடய மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கண்டிப்பாக நான் வந்து உங்களோட கிச்சன் டூராக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். உங்கள் ஹோம் டூராக இருந்தாலும் நான் நம்மளோட வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து சிலிண்டர் இருக்குது. எக்ஸ்ட்ரா கேரி பேக்ஸ் எல்லாமே அங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்குறாங்க. அவ்வளோதான். இது எல்லாமேவும் நம்ம பார்த்துட்டோம். மேலே வந்து ஸ்டவ் இருக்குது, கேஸ் ஸ்டவ்வு. இதெல்லாம் கேஸ் ஸ்டவ்வுக்கு இருக்கிற கீழே இருக்கிற கபோர்ட்ஸ். இதில் கிச்சனில் 2 ஜன்னல் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். கேஸ் ஸ்டவ்வுக்கு பக்கத்தில் ஒன்று, சிங்க்குக்கு பக்கத்தில் ஒன்று. அப்படியே கேஸ் ஸ்டவ்வுக்கு பக்கத்துலேயே சைடில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து ஓப்பனில் அந்த இது மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அதில் வந்து காஃபி பவுடரு, சுகரு, நாட்டு சக்கரை இது எல்லாமேவும் இந்த இடத்துல அவங்க வச்சுருக்குறாங்க. நம்ம எடுத்து ஈஸியாக யூஸ் பண்ணுறதுக்கு எப்போயுமே நம்ம காஃபி பவுடர், சுகர் இது எல்லாமே தானே பக்கத்தில் இருக்கணும் முக்கியமாக. ஸோ அதுக்கப்புறம் அஞ்சரைப்பெட்டி ரைட் ஹேண்ட் சைட், கேஸ் ஸ்டவ்க்கு ரைட் ஹேண்ட் சைடில் அஞ்சரைப்பெட்டி வச்சுருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் வந்து லைட்டர்ஸ் இது எல்லாமே போட்டு வச்சுருக்குறாங்க, நைஃப்ஸ் எல்லாம். அதுக்கு சரி கீழே வந்தீங்க அப்படின்னா வெங்காயம், தேங்காய் இது எல்லாமே ஒரு ட்ரேயில் போட்டு வச்சுருக்குறாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜு பக்கத்துலேயே வச்சுருக்குறாங்க. ஃப்ரிட்ஜையும் நல்லா ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க. அவங்க கசமுசான்னு இல்லாமல் நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறாங்க பார்க்குறதுக்கேவும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு இவங்க ஃப்ரிட்ஜ்லேயேவும் வெங்காயம் இதெல்லாம் உருளைக்கிழங்கு போட்டு வைக்கிறதுக்கு தனியாக ட்ரே கொடுத்துருக்குறாங்க. ஸோ அவங்க அதில் வந்து பெரிய வெங்காயம், உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டு வச்சுருக்குறாங்க. ஆனால் உங்களோட கிச்சன் வந்து நல்லா தாராளமாக ஸ்பேஸாக நல்லா வெளிச்சமாக காற்றோட்டமாக இருக்குது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமேவும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோ போடுறேனோ அப்போல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு சூப்பர் டூப்பர் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் நான் பார்க்குறேன். ஸ்டில் தென் மீ வித்யா. பாய்.